மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமாங்க. தேவனுடைய சமூகம் விலையேற பெற்றது. நீங்களும் நானும் வாசம் பண்ணுகிற இடம். தேவ சமூகத்துல நாம் நீதியின் பலனை பெற்றுக்கொள்ளலாம். தேவனோட சமூகத்துல நம் சத்துருக்கள் இடறி விழுவார்கள். தேவனுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அவர் சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்துல நிக்கிறவங்க எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில அசைக்கப்படாமல் இருப்பாங்க. அவர் சமூகம் நம் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பதில் பெற்றுக்கொள்ளும் இடம். ஆமாங்க. அவரோட சமூகத்துல நிக்கிறவங்க மனுஷர்களோட அகங்காரத்துக்கும் மனித நாவுகளின் சண்டைக்கும் விலக்கப்பட்டு அவர் கூடார மறைவில பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க. நீங்க ஆண்டவரோட சமூகத்துல நிக்கிற மனுஷங்க அப்படின்னா உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது. எந்த மனித நாவுகளின் சண்டைக்கும் நீங்க விலக்கி பாதுகாக்கப்படுவீங்க.